தொடர்ந்து நாம் கிரைம் டைரிக்குள் பயணிக்கலாம். வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் கொள்ளை. ஆவடியில் மாஜி வருவாய் அதிகாரி வீட்டில் நடந்த துணிகரம். விவரங்களை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆளில்லாத வீடுகளில் புகுந்து பணம் நகைகளை கொள்ளையடிக்கும் கொள்ளை கும்பலின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. வியர்வை சிந்தி உழைத்து சம்பாதிக்கும் பணம் நகைகளை இழப்பதால் இரத்த கண்ணீர் வடிக்கின்றனர் பாதிக்கப்படும் பொதுமக்கள். அந்த வரிசையில் இடம்பெற்று தற்போது திருமுல்லைவாயில் காவல் நிலைய வாயிற்கதவுகளை தட்டி உள்ளார் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை அதிகாரியான குணசேகரன். ஆவடியை அடுத்த அயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இவர் வருவாய்த்துறையில் துணை இயக்குநராக பணியாற்றியவர். இவருக்கு சின்ன பொண்ணு என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ள நிலையில் மூத்த மகள் திருமணமாகி பெங்களூரில் வசித்து வருகிறார். ஜூலை 27ஆம் தேதி குணசேகரன் தனது மூத்த மகளை காண குடும்பத்துடன் பெங்களூரு சென்றுள்ளார். மறுநாள் காலை வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வந்த பணிப்பெண் மேகலா குணசேகரன் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். குணசேகரனை அழைத்து அவர் தகவலை கூற திடுக்கிட்ட அவர் உடனே போலீசாரை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிவித்துள்ளார். உடனடியாக சம்பவ இடம் வந்த திருமுல்லைவாயில் போலீசார் குணசேகரனின் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அனைத்து பொருட்களும் சிதறி கிடந்துள்ளது. குணசேகரன் போலீசாரிடம் சொன்ன தகவலின் மூலம் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளை கும்பல் எடுத்து சென்றிருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். சம்பவ இடத்தில் இருந்து பல்வேறு தடயங்களை சேகரித்த போலீசார் கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினர். சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி தப்பி ஓடிய கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களின் மனதில் புலியை கரைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்.